என்னக்கா எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்களா? இருடி, இன்னும் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கலடி. மடன்னு எடுத்து வைக்க வேணாவா? வெயிலாம் போகுது, அப்புறம் துணி காய வச்சு எப்படி காயும்? இதோ ஒரு 2 நிமிஷம் இரு வந்துடுறேன். அப்படியே அவங்க 2 பேரையும் குரல் கொடுத்து கூட்டின்னு வா. சரி சரி. எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் மடமன்னு ரெடி ஆகிறாங்களா? ஆடி அசிஞ்சு ரெடி ஆகிருக்காங்க. இன்னும் இந்த மாமியார் கேள்வி கண்ணில் படாமல் வேறு எஸ்கேப் ஆகி போனோம். பார்த்ததுன்னா விடவே விடாது. எதனா ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு தான் போனோம். அப்புறம் வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு கும்மும் வந்தோன்னே என்ன பண்ணலாம்? லட்சுமி அக்காவை ராணி அக்காவை மட்டும் போய் சொல்லிட்டு வர சொல்லலாம். நம்மளும் உமாவும் போயிட்டு அப்படி பின் தோட்டக்குமா எகிரி குச்சி போயிட வேண்டியதான். அது இப்போ மாத்திரை போட்டு தூங்குற நேரம்னா அதில் கண்டுக்காது. போயிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே. என்ன பெரிய பொண்ணு கிளம்பலாமா? கிளம்பலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கிங்களா? தண்ணியில் எடுத்துக்கிங்களா? எல்லாத்தையும் பக்காவாக எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். சரி, இப்போ யார் போய் மாமியார் கேள்வி கிட்ட சொல்லிட்டு வர போகிறது? ஐயோ, என்ன அது வேற இருக்கா? சொல்லாம கொள்ளாம போனோம்னா தேடி வந்துடும். வந்துட்டு அப்புறம் அங்கே வச்சு லபோதி போன்னு கத்தோம். அதுக்கு சொல்லிட்டே போயிடலாம். சரி, அப்போ நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னன்னு போய் சொல்வீங்க? துணி துவைக்கிறதுக்கு ஆற்றுக்கு போயிட்டு வந்துடுறோம், சொல்லிட்டு வரேன். எத்தனை பேர்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? எல்லாரும் தான். ஏக்கா எல்லாரும் போகிற சொன்னால் எப்படிக்கா விடுவாங்க? ஆமாம்ல, அது வேற இருக்குல்ல. அப்போ என்னடி சொல்கிறீங்க? நீங்களும் ராணி அக்காவும் போய் சொல்லிட்டு வாங்க. நானும் உமாவும் அப்படியே பின் வாசல் வழியாக வந்துடுறோம். வந்து வண்டி எடுத்து ரெடியாக நிற்கிறேன். அப்படியே வந்துருங்க. ஏண்டி இத்தனை பேர் எப்படி வண்டியில் போக முடியும்? நீயும் உமா வண்டியில் போவீங்க, நாங்கள் 2 பேரும் இந்த துணி மூட்டையை வச்சு நடந்து வரணுமா? சரி, அப்போ எல்லாரும் நடந்தே போயிடலாம். வண்டி வேறு எடுத்தா அப்புறம் சத்தம் கேட்டுச்சுன்னா அது வேறு உஷாராயிடும். மாமியார் வேறு அது ஏமாற்ற முடியாது. சரி, நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க. நாங்கள் வெளியே நிற்கிறோம். எல்லாரும் ஒன்றா போக முடியாதுல. நாங்கள் ரெடியாக வெளியே நிற்கிறோம். நீங்கள் சொல்லிட்டு வந்துருங்க. சரி சரி, மணி வேற ஆகுது, நீங்கள் கிளம்புங்க. வரோம். வாரா, நீ போய் சொல்லிட்டு வந்துடலாம். வாங்கக்கா போகலாம். எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க பேர். உமா, சொல்லு பெரிய பொண்ணு. வா, நம்ம எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலாம். வெளியில் அவங்க வருவாங்க. சரி, வா போகலாம். இன்னும் என்ன பெரிய பொண்ணு, ஆளை காணோம்? மாமியார் கேள்வி எதனா கொதக்கமாக கொஸ்டின் கேட்டுன்னு இருக்கும். அதான் லேட் ஆகுது. இருக்கோம் இரு, நான் வராங்களா பார்க்குறேன். வராங்க ஓடிடுறாங்க. என்ன பெரிய பொண்ணு, போகலாமா? ஆமாம், என்ன சொல்லி சமாளிச்சுட்டு வந்தீங்க? முதல்ல இங்கேருந்து கிளம்பலாண்டி. வந்துரு போகுது, போகிற வழியில் பேசிக்கலாம். அதுவும் சரி தான், வாங்க போகலாம். பெரிய பொண்ணு கூட, பெரிய பொண்ணு நான் வேணா கூட தூக்கின்னு வரேன். அப்பாடா, நல்ல வேலை கேட்டிங்களே. ஒரே வெயிட் இருந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நானே ஒரு வீக் பாடி, அது என்னோட வெயிட்டாக இருக்கு. நான் எப்படி தூக்க முடியும் சொல்லுங்கள்? யாருன்னா கேட்குறாங்களான்னு பார்த்துனே இருந்தால் நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க. என்ன நானே கூட கொடுத்துட்டு இருப்பேன். என்னாலலாம் தூக்கின்னு வர முடியாதுமா அவ்வளோ வெயிட்டை. புதுசாக தூக்குனா அப்படி தாண்டி இருக்கும். எங்களுக்கு ஆல்ரெடி தூக்கி பழக்கம்ல, அதனால அவ்வளோ வெயிட் தெரியாது. அதுவும் சரிதான். நான்லாம் எங்கள் வீட்டில் ஒரு தவளை கூட தூக்க மாட்டேன். பார்த்துக்கோங்க அப்போ இது எனக்கு எவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கோன்னு. ஏண்டி துணியில் என்னடி அவ்வளோ வெயிட் இருக்கு போதே? அதில் என்ன 4 துணியாக இருக்குது வெயிட் இல்லாமல் இருக்கா? வீட்டில் இருக்க மொத்த துணியை வாரியாக போட்டு எடுத்துன்னு வந்துக்கிறீங்க போல. 2 மணி நேரத்தில் மடமண்ணு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போய் சேரணும்டி. ஏன் சீக்கிரமாக வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? ஏண்டி பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துருவாங்க. அவங்களுக்கு வேறு டிஃபன் என்ன செஞ்சு தரணும், ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சு தரணும், வேலை இல்லையா? ஏன் பெரிய பொண்ணு இன்னைக்கு ஃபுல்லாக ஏரியிலே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டியோ? எப்போ ஏறிக்கு வந்தாலும் சீக்கிரம் தரத்தாலும் வீட்டுக்கு இஷ்டம் போயிடுங்க. என்ன கொஞ்சம் நேரம் கூட என்ஜாய் பண்ண விடாதீங்க. நீங்கள் இங்கேயே என்ஜாய் பண்ணிருங்க. நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம்மா. மடமண்ணு வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் எப்போ வரீங்களோ வாங்க. நீங்கள் சமாளிச்சுப்பீங்க மாமியார் கேள்விக்கிட்ட. நாங்களாம் அப்படியா? நாங்களாம் திட்டு வாங்கி தான் நிற்போம். நீங்கள் வேற சும்மா இருங்க. ஏற்கனவே சொல்லாத கொள்ளாத வந்திருக்கோம். போனால் என்ன பண்ண போதோ தெரியல. அதுவே எனக்கு பக்குன்னு இருக்கு. என்னடி நின்றுட்டு நட வேகமா போகலாம்? அதான் வந்துட்டோம்ல பக்கத்தில். போ வந்துட்டோம்னா இருந்தாலும் எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டீ காஃபி பஜ்ஜி எதனா சாப்பிட்டு போகலாம். இருங்க. ஏடி டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்ற நேரம் மாதிரி இது உனக்கு? வேலையை முடிச்சு டக்குன்னு வீட்டுக்கு போய் சேரலாண்டி. வீட்டில் போய் நான் செஞ்சு தரேன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த கல்ல தான் வேணும். வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன். இவன் என்னக்கா சின்ன குழந்தை மாதிரி ஆரம்பிச்சு நிற்கிறா? சரி விடு, அவதான் ஆசைப்படுறாள். வா சாப்பிட்டே போகலாம். டீ காஃபி பஜ்ஜி போண்டா அதானே கேட்குறான். விடு வாங்கி கொடுக்கலாம். எங்க கடையில் யாரும் இல்லை போலியா? அதெல்லாம் இருப்பாங்க, நான் கூப்பிட்றேன். இரு. கடையில் யாருமா அதை இந்த மூட்டை முச்சில எடுத்து ஓரமாக வைக்கிறீங்களா? நடக்க எங்கன்னா வழி இருக்கா? இருடி வைக்கிறேன். வாங்கம்மா, என்னம்மா வேணும்? என்னம்மா சாப்பிட்றீங்க? என்னங்க பாருங்க. சொல்லுங்கம்மா. மசாலா வடை இருக்கா? இருக்குமா, மசால் வடை இருக்கு, மிளகா பஜ்ஜி இருக்கு, வாழைக்காய் பஜ்ஜி இருக்கு, உருளைக்கிழங்கு பஜ்ஜி இருக்கு, மெது வடை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு மசாலா வடை ஒரு பிளேட்டு, காஃபி. எத்தனை பேர் இருக்கும்? 4 காஃபி 4 மசாலா வடை கொடுத்துருங்கண்ணே. சரிம்மா, வேற எதனா வேணுமா? வேற எதுவும் வேணாம். 4 வடை 4 காஃபி அது மட்டும் போதும். சரி இருங்கம்மா, போட்டு எடுத்துனாரு. நீங்கள் எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? எனக்கு உட்கார சேர் இல்லைப்பா. பெரிய பிள்ளை உனக்கு கம்பெனி கொடுக்க நான் நின்று தான் இருக்கேன். எனக்கு எங்கே சேர் இல்லை. ஏண்டி ஒரே ஒரு பெஞ்ச் இருந்து அதில் நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டோம். வயசானவங்க உட்காந்துக்கோல, நீங்கள் நில்லுங்க பரவாயில்ல. வர மாமியார் கேள்வி கூட சேர்ந்து நீ அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டக்கா. ஏண்டி அப்படி சொல்கிற? அதான் இந்த மாதிரி பூமர் ஆண்டி மாதிரி பேசினிருக்கோம். நீ அவன் பேச ஆரம்பிச்சிட்டேன். அடி போடி, உனக்கு வேறு வேலை இல்லை. இந்தாங்கம்மா வடை, காஃபி. இன்னும் 3 காஃபி எடுத்துனாரு. இருங்க, இது வச்சுக்கோங்க. சரி, நான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன். டைம் ஆச்சு. இன்னும் வேறு இடத்துக்கு வர போக வேண்டியது இருக்கு. அது வந்துட்டுமா. சரி வாங்க, விறுவிறு நடங்க போகலாம். சீக்கிரமாக வீட்டுக்கு வர போகணும். மணி வேறு ஆகுது. இன்னும் துணி துவச்சி காய வச்சு அதுக்கு வேறு 1 ஹவர் ஆகிடுமே. நான் வேறு ஆற்றுல கொஞ்சம் நேரம் குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நடக்குமோ நடக்காதோ ஏதோ ஒன்று டக்கு முடிச்சு போக வேண்டியதான். பார்த்தீங்களாக்கா, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே போய் துணி துவைக்க போகிறேன்றீங்க. இப்போ அருவி பயங்கரமாக இருக்கு பாருங்க. ஆமாம்மா, அழகாக இருக்குல்ல? பார்க்கவே எவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக இருக்கு பாரு. ஆமாம், அவங்க 2 பேரும் எங்க? அவங்க பேக்லாம் மரத்தில் மாட்டிட்டு வரேன்னு போயிருக்காங்க. வருவாங்க. ஒரு குளியில் ஒன்று போட்டுட்டு அப்புறமா துணி துவைக்க ஆரம்பிக்கலாமா?
துணியெல்லாம் துவச்சி முடிச்சுட்டு கடைசியில் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பலாண்டி. அப்படியே துணியும் காஞ்சிடும், அப்படியே மாற்றிக்கலாம்ல இங்கே. அப்படி சொல்கிறீங்களா? முதல்ல துணி துவச்சலான்றீங்களா? ஆமாம், ஒருத்தர் துவைக்கலாம், ஒருத்தர் அலசலாம், ஒருத்தர் காய வைக்கலாம். டக்கு டக்குன்னு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அப்புறம் 1/2 மணி நேரம் குளிச்சுட்டு அதுக்குள்ளே ட்ரெஸ்லாம் காஞ்சிடும், மச்சி வச்சுன்னு எடுத்து ட்ரெஸ்லாம் மாற்றிக்கின்னு போக வேண்டியதான். அதுவும் சரிதான். சரி எடுங்க, சோப்பு துணி எல்லாம் துவைக்க ஆரம்பிப்போம். இந்த இடத்துல துவைக்க கூடாதுடி. பின்னாடி வந்து இந்த மலை இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி போகணும். அங்கே தான் துணி துவைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இடம்லாம் இருக்குது. இங்கெல்லாம் துவைச்சுன்னு இருந்தாலும் வச்சுக்கோ, ஓவராக இதுவாக இருக்கும். அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம அங்கே போய் துவைச்சிட்டு வந்துடலாமா? குளிக்கும் போது இங்கே வந்து குளிச்சிக்கலாம். அப்போ சரி வாங்க போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போகலாம் போகலாம் வா. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீனனா. கரெக்டாக பாருனானே தெரியலையா? ஏண்டி நீ இங்கே தான் ஆடின்னு இருக்கியா? தவறி கிவறி தண்ணி உள்ள ஊந்துற போறடி. எனக்குலாம் நீச்சல் தெரியும்க்கா, ஊந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரி. சரி, நாங்கள் அந்த பக்கம் துணி துவைச்சுன்னு இருக்கோம். நீ குளிச்சுட்டு ஆடிட்டு பாடிட்டு வா அப்புறமா. இந்த கல் நல்லா வாட்டமாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. நல்லா போட்டு கும்மு கும்மு கும்முன்னு கும்மி அழுக்கு எல்லாத்தையும் எத்தணும். நிற்க பளிச்சுன்னு புது ட்ரெஸ் மாதிரி ஆக்கினோம். ஏண்டி அப்படியே அந்த துணியை கையோட எத்தணும் வாங்க. என்னக்கா இந்த இடமே ஓகேவா? ஆமாடி, இங்கே தான் கல்லுலாம் இருக்குது. இங்கே தான் கரெக்டாக இருக்கும். இங்கே வச்சு துவச்சிக்கலாம். அவன் எங்கள் உமா எங்க? உமா அங்கே மரத்தடியில் தான் உட்காந்துக்கா. நான் தான் வர வேணாம் சொல்லிட்டேன். ஏன் என்னாச்சு? ஏன் வரல? அவள் இங்கே வந்தாலும் துணியை துவைக்க போகிறா. இல்லை, அவளுக்கு சோப்புனாலே அலர்ஜி. எதுக்கு ஸ்மெல் பண்ணி உட்காந்துன்னு அப்புறம் சளி பிடிச்சிக்கும், ஜுரம் வந்துடும். தேவையா? அதனால நீ அங்கேயே இரு, நாங்கள் துவைச்சிட்டு கூப்பிட்றோம் அப்போ வா சொல்லிட்டேன். ஆமாம்ல, அவளுக்கு சோப்பு வேறு அலர்ஜி இல்லை. சரி சரி, அவள் அங்கே இருக்கட்டும். அப்புறமா குளிக்கும் போது கூப்பிட்டுக்கலாம். பெரிய பொண்ணு எங்க? அவள் அங்கே தாண்டி அந்த அடியில் ஆடி நிற்கா பார், தெரியுதா? அங்கே நின்று நிற்கா பார், தெரியுதா? 2 கையை பாப்பற பேன் வச்சுன்னு. ஓ, அது அவள் தானே? சரி சரி சரி, வாங்கக்கா நம்ம வேலையை ஆரம்பிப்போம். வெயில் வேறு போயினே இருக்குல்ல, வாவா டக்கு டக்குன்னு துவைக்க ஆரம்பிக்கலாம். ஆஹா, இந்த வெயிலுக்கு எவ்வளோ ஒரு இதமாக இருக்குல்ல இந்த அருவியில் குளிக்கிறது. ராணி, சொல்லுங்க. ஒன்று ஒன்றா துவைச்சி தரேன். அப்படியே அலசி அலசி காய வச்சுருஎன்ன? சரிக்கா, சரி துவைச்சிட்டு கொடுங்க. அப்படியே இங்கே நல்ல தனியாக தான் இருக்கு. கலங்கள் இல்லாமல் அப்படியே அலசி காய போட்டுறேன். இந்த பக்கமாக இந்த பாறையில் காய வைக்கவா? ஆமாம், நல்லா எங்கே வெயில் அடிக்குதுன்னு பார்த்து அந்த பாறை மேலே போட்டு விடு. மரத்து மேலே கூட போட்டு விடு, அப்படிதான் காயும் நல்லா. வெயில் இருக்க இடமா பார்த்து காய வெடி, இல்லைன்னா காயவே காயாது. என்னக்கா முடிஞ்சதா வேலைலாம் போய் குளிக்கலாமா? ஏண்டி இப்போதாண்டி ஒரு துணியை துவைச்சிருக்கோம், அதுக்குள்ளே வந்துட்டு குளிக்க போகலாமான்றேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இரு பெரிய பொண்ணு, எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அப்புறம் போய் குளிக்கலாம். சரி உமா எங்க? நானும் உமா போய் குளிச்சுன்னு நீங்கள் வாங்க. உமா அங்கே தான் மரத்தடியில் உட்காந்துக்கலாம் பாரு. போ, நான் அவளை இட்டுன்னு போ. ஏன் மேடம் இங்கே வரமாட்டாங்களோ? ஏண்டி அவளுக்கு சோப்புனா அலர்ஜிடி, ஜுரம் வந்துடும்டி. அதனால தான் நீ அங்கேயே உட்கார வச்சிட்டோம். ஓ, இதெல்லாம் வேற இருக்கா? சரி சரி, நான் அவளுக்கு கூட்டிட்டு போய் குளிக்கிறேன். நீங்கள் வாங்க பொறுமையா. முன்னாடி பார்த்துமே, அங்கே முன்னாடி ஒரு இடம் அங்கே இருக்கும், வாங்க. பார்த்து பெரிய பொண்ணு, அங்கே தண்ணியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஊற்றும், கொட்டும் மலை மேலேருந்து. உஷாராக இருங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க்கா. நான் பார்க்காது குளம் கொட்டை ஏரியா என்ன? சரி சரி, பார்த்து போய் அங்கே இருங்க, நாங்கள் வரோம். ஆமாம், கேட்கணும்னு நினச்சிருந்தேன். சாப்பாடு என்ன சாப்பாடு எடுத்துன்னு வந்தீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு, ஐஸ் பிரியாணி இருக்குல்ல, பழைய சாதம், அதை எடுத்துன்னு வந்திருக்கோம். சொல்லாத அவகிட்ட. சரி சரி. பழைய சோறுக்கு போய் சர்ப்ரைஸா உங்களுக்கு? பழைய சோறு நல்லா தான் இருக்கும் இந்த வெயிலுக்கு. சரி பரவாயில்ல, விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். சரி நான் குளிக்க போகிறேன், நீங்கள் வாங்க. போ வரோம்.